மனிதர்கள் மனதில் அன்பையும் சமாதானத்தையும் பரப்ப தேவகுமாரன் அவதரித்த திருநாளை உலக மக்கள் கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாடி வருகின்றனர். இந்த இனிய நாளில் இயேசு பெருமானின் புனித அவதாரம் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். அமைதிக்காக செயலாற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனின் அருகாமையில் இருப்பார்கள். ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு. உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. இயேசு கிறிஸ்து அருளிய பொன்மொழிகள் அத்தனையும் அன்பு ஒன்றையே பரப்பி வருகிறது. எந்த மதமும் வன்முறைதான் தீர்வு என கூறுவதல்ல. மன்னிப்பதே மனிதம், அதுவே உலகின் புனிதம் என்றுதான் கூறுகிறது. இறைவனே மனித பிறவியாய் அவதரித்து அன்பை விதைத்து பல அதிசயங்களை உண்டு பண்ணினார். மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், இரத்தினங்கள் கொட்டி கிடக்கும் இடங்களையெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஏன் மாட்டுக் கொட்டகையில் ஒரு ஏழை பெண்ணின் வயிற்றில் பிறந்தார்? பெத்லகேத்தில் ஏழை குடும்பத்தை சேர்ந்த யோசோப் மரியாளின் பாலகனாக இயேசு கிறிஸ்து அவதரித்த இடம் மாட்டுத் தொழுவம். இதன் காரணமாகவே செல்வந்தனாகினும் குடில்கள் அமைத்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்றனர். கிறிஸ்துவின் பிறப்பை முன்பே அறிந்து கொள்ளும் சாண்டா கிளாஸுக்கு வானில் தோன்றும் நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. இதனால்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை இடம்பெறும் டிசம்பர் மாதங்களில் கிறிஸ்துவர்கள் தங்கள் வீடுகளில் நட்சத்திரங்களை கட்டுகின்றனர். கிறிஸ்துவின் பிறப்பை ஊர் ஊராக சென்று உற்சாகத்தோடு சொல்லும் கிறிஸ்துமஸ் தாத்தா குழந்தைகளுக்கு பரிசுகளையும் இனிப்புகளையும் வாரி வழங்கினார். இதன் மூலம் கிறிஸ்துமஸ் என்றால் கேக், பரிசுகள் என்ற அடையாளம் உருவாயிற்று. யூதர்களின் கடும் எதிர்ப்புகளையும் சித்திரவதைகளையும் தாங்கி வந்தாலும் இயேசு அமைதியின் உருவமாய் நின்றார். அன்பை பரப்பிய மகான் மீது வன்முறை பாய்ந்தது. சாட்டையால் அடித்தும் முள் கிரீடத்தை சூட்டியும் சிலுவையில் அறைந்தும் இரத்தம் கொப்பளிக்க தியாக தீபமாய் ஒளிர்ந்தார் இயேசு. அமெரிக்கா, பிரிட்டன் தொடங்கி உலகின் அனைத்து நாடுகளுமே இன்று ஏகபோக கொண்டாட்டத்தில் திளைக்கின்றன. மனிதனாய் வாழ்ந்து அதிசயங்களை நிகழ்த்திய அற்புதன் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தாலும் 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்து பேரதிசயத்தை உண்டாக்கினார் இயேசு. Te ofrecemos en esta acción de gracias el sacrificio vivo y santo. Dirige tu mirada sobre la ofrenda de tu iglesia y reconoce en ella la víctima por cuya inmolación quise tu mirada sobre la ofrenda de tu iglesia y reconoce en ella la víctima por cuya inmolación. San José, los apóstoles y los mártires y todos los santos por cuya intercesión. உலக நாடுகளுக்கே சவால் விடும் வகையில் தமிழ்நாட்டிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. நாகை வேளாங்கண்ணி புனித மாதா பேராலயம், சென்னை சாந்தோம் தோமையார் பேராலயம், பெசன்ட் நகர் புனித வேளாங்கண்ணி மாதா பேராலயம் உள்ளிட்ட பகுதிகள் இன்று கொண்டாட்டத்தில் திளைக்கின்றன. கிறிஸ்துவர்கள் புத்தாடைகள் உடுத்தி இனிப்புகளை வழங்கி சாண்டா கிளாஸின் பரிசு பொருட்களோடு உற்சாகத்தோடு அன்பை பகிர்ந்து வருகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.